Velamal Engineering College, Computer Science Engineering, admissions open for 2026. டாக்டர் சி விஜயபாஸ்கர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர். அவருடைய இல்லத்தில் தொண்டர்கள் குவிந்து வருகிறார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம். இயல்பாக அவங்க ஆதரவாளர்கள், அவங்க கட்சிக்காரங்க அவர் வீட்டில் போய் பார்க்குறாங்க அப்படின்னா அது இயல்பான சூழலில். இயல்புக்கு மீறி அசாதாரணமான விஷயங்கள் கடந்த 2-3 வாரங்களில் அதிமுகவில் நடந்துட்டுருக்குங்கிறத பார்க்குறோம். டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் திரு சி.வி. சண்முகம் அவர்களுடைய இல்லத்தில் அவரோடு செயல்பட்டு வந்து அவருடைய அந்த கான்ஸ்டலேஷன்ஸில் அவரையும் பார்த்தோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு 25 பேர் மாற்றி முடிவெடுத்தாங்க இல்லையா, அந்த குழுவுடைய கொறடாவாக முன்மொழியப்பட்டவர் டாக்டர் சி விஜயபாஸ்கர். அவர் இன்றைக்கி தன்னுடைய இல்லத்தில் அவருடைய ஆதரவாளர்களை சந்தித்து வர்றார். திஸ் கேனாட் பி அ மியர் கோஇன்சிடென்ஸ். தினமும் ஆதரவாளர்கள் வருவாங்க போவாங்க என்றாலும் கூட இது இயல்பான ஒரு விஷயமாக தெரியலை. நேற்று அவர் சபாநாயகர் அலுவலகத்துக்கு மற்றவர்களுடன் சென்று அந்த கிளைமை பின்வாங்கினார். அதாவது 3 EPS ஆதரவாளர்கள் மேலே டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷனை முன்மொழிந்த பெட்டிஷனை பின்வாங்கினார். அதே போல் நாங்கள்லாம் ஒன்றா செயல்படுறோம் அப்படின்னு சொன்னதில் அவரும் கூட முதல்ல போனார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இன்று அதிமுகவில் தொடரலாமா வேண்டாமா என்பது குறித்து அவருடைய ஆதரவாளர்களோடு பேசுவதாக செய்தி. என்ன பேசுகிறாங்கங்கிறத பார்க்கணும். பட் பெருமளவுக்கு கூடியிருக்கிறாங்க. உங்களுக்கு நினைவுக்கு இருக்கும், இது போல் ஒரு டேஜாவு மூமெண்ட் வந்தால் அது தவறு இல்லை. திரு கே. செங்கோட்டையன் அவர்களும் கூட இப்படித்தான் அவருடைய மாவட்டத்தில் அவருடைய ஆதரவாளர்களோடு முதல்ல கூடி பேசினார், அப்புறம் தான் தன்னுடைய நகர்வை மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நத்திங் கேன் பி அ கோஇன்சிடென்ஸ் இல்லையா? நம்முடைய புதுக்கோட்டையிலிருந்து சுந்தர் இணைந்திருக்கிறார். சுந்தர் சார், நீங்கள் திரு விஜயபாஸ்கர் அவர்களுடைய இயல்பான சமயங்களில் விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இது ஒரு இயல்பான ஆதரவாளர்கள் சந்திப்பாக ஏதாவது பெரிய விஷயங்கள் நடந்துட்டுருக்கா? நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் 47 உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதுல 25 உறுப்பினர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனி அணியாக செயல்பட்டு வந்தனர். இந்த அணியில தான் விஜயபாஸ்கரும் ஒருவர். அதாவது சி.வி. சண்முகம், SP வேலுமணி மற்றும் சி.வி. விஜயபாஸ்கர் தான் 3 பேரும் தான் தனி அணியாக செயல்பட்டு வந்து தங்களது ஆதரவாளர்களை MLA-க்கள் 25 பேரை தன்னுடன் வைத்துக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் அவர் நிரூபிக்கும் போது விஜய்க்கு ஆதரவாக இவர்கள் வந்து வாக்களித்தனர். இந்த 2 தரப்பிற்கும் இடையே, அதாவது எடப்பாடி பழனிசாமி மற்றும் சி.வி. சண்முகம், SP வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் MLA-க்கள் இடையே பெரும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இதில் 4 MLA-க்கள் வந்து, அதாவது சி. விஜயபாஸ்கர் மற்றும் SP வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பிலிருந்து 25 MLA-க்களில் 4 MLA-க்கள் தங்களுடைய MLA பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி இணைவது என்று முடிவு செய்து நேற்று ஒருவருக்கொருவர் சபாநாயகரிடம் கொடுத்த மனுக்களை எதிரெதிர் மனுக்களை வாபஸ் பெற்றனர். இந்த நிலையில் மற்ற அனைவருமே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தங்களுடைய நிலைப்பாடுகளை அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் 2 MLA-க்கள் மட்டும் இதுவரை எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கவில்லை. அது குறிப்பாக சி.வி. சண்முகம் மற்றும் சி. விஜயபாஸ்கர் நேற்று ஒரு படம் வந்தது இல்லையா, திரு SP வேலுமணி, EPS எல்லாம் சந்தித்த படம். அந்த நிகழ்வில் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் பங்கு கொள்ளல. இல்ல 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 அந்த சட்டப்பேரவைக்கு போனாரே, அந்த சமயத்தில் அவர் சட்டசபையில் சபாநாயகர் சந்தித்து அந்த சிபிஎஸ் குரூப்ல இவர்தான் கொறடா என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் தான் இவர் தங்கள் அந்த மனுவை வாபஸ் வருவதற்காக சட்டசபைக்கு சென்று விட்டார். இந்த நிலையில் தான் அனைவருமே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து விட்டனர். ஆனால் சி. விஜயபாஸ்கர் மற்றும் சி.வி. சண்முகம் மட்டும் இதுவரை எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கவில்லை. இந்த நிலையில் தான் இன்று தனது சொந்த ஊரான புதுக்கோட்டை இலுப்பூரில் உள்ள அவர் வீட்டிற்கு வந்தார். அவரது ஆதரவாளர்கள் குவிந்து வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் தான் அவருக்கு நமக்கு கிடைத்த, அதாவது அவர் விஜயபாஸ்கர் தரப்பிலிருந்து நமக்கு கிடைத்த தகவல்படி பொதுமக்களிடம், ஏனென்றால் அவர் செல்லப்பள்ளியாக விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளார். தொடர்ந்து 4வது முறையாக இந்த முறை விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றுள்ளார். தங்களுடைய தொகுதி மக்களின் கருத்துக்களை அறிந்து அதன்படி செயல்படுவது என்று விஜயபாஸ்கர் முடிவெடுப்பதாக என்ன முடிவெடுக்கிறாரு? 3 ஆப்ஷன் கூறுகிறார்கள். அவர்கள் அதிமுகவிலே தொடர்வதா, அல்லது மாற்று ஏற்பாடுகள் செய்வதா, அல்லது அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதா என ஏற்கனவே பல முறை மாற்று ஏற்பாடு அப்படிங்கும் போது தாவேக்கால போவதும் கூட ஒரு வாய்ப்பா?
இருக்கலாம். அவர் வந்து என்ன நினைக்கிறார் என்பது அவருக்கு மட்டுமே தெரியும். இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர், அதாவது அமைச்சரவையில் இடம்பெறுவதற்குண்டான முழு நடவடிக்கைகளை வந்து விஜயபாஸ்கர் ஈடுபட்டார் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான். இந்நிலையில் தான் அந்த அமைச்சரவையில் இடம்பெறாதது அவருக்கு வந்து மிகுந்த வருத்தத்தை தந்ததாக இருந்து வந்தது. இந்த நிலையில் தான் இன்று தற்போது வந்து அவருடைய இல்லத்தில் வந்து ஆதரவாளர்கள் மற்றும் தொகுதி மக்களிடம் கருத்துக்களை கேட்டு வருகிறார். நம்ம 3 ஆப்ஷன் சொல்றாங்க. அந்த 3 ஆப்ஷன்ல ஒன்று வந்து அதிமுக தொடர்வதா, அல்லது மாற்று நடவடிக்கைகள் எடுத்து ஏதாவது களத்தில் இறங்குவதா, அல்லது அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதா என்பது குறித்து அவர் வந்து முடிவெடுப்பதாக தெரிகிறது. இருப்பினும் இன்று அல்லது நாளைக்குள் அவர் தனது முடிவை அறிவிக்கலாம் என்று அவருடைய ஆதரவாளர்கள் தரப்பில் வந்து நமக்கு நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. Velamal Engineering College, Computer Science Engineering, admissions open for 2026.